வணக்கம். சுடர் மீடியா தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நேத்து பேசின ஒரு விஷயத்தோட தொடர்ச்சிய பேசப் போறோம். அதாவது பட்டிமன்ற ராஜா அமெரிக்காவுக்கு போன இடத்துல, அங்க அவருக்கு உணவு சமைச்சு குடுத்த பொண்ணுங்கள பார்த்து, "நீங்க என்ன சாதி?" அப்படின்னு கேட்டதா, சம்பந்தப்பட்ட பொண்ணோட அண்ணன் நேத்து முகநூல்ல ஒரு பதிவு எழுதியிருந்தாரு. அந்த பதிவு ரொம்ப வைரலா போனதுனால, அதுக்கப்புறமா அவர் வந்து வேற யார் யாரையோ கூப்பிட்டு விளக்கம் குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட தரப்புல கேட்கும்போது, "இல்ல அவங்க நடந்தது உண்மதான். அதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு" அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் அப்புறம் இவர் வந்து ராஜா இந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆ அப்புறம் கொஞ்சம் மாறுபட்ட கருத்துக்களும் இதுல வந்து வந்தது. அதாவது அவர் என்ன சாதியோ, அவரோட சாதிக்காரங்க, அந்த சாதி சார்ந்த ஒரு கட்சிக்காரங்க எல்லாரும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுறதாவும், அப்புறம் எதிர் தரப்புல வந்து திராவிட கட்சிக்காரங்கலாம் வந்து அவருக்கு எதிரா எழுதுறதாவும், இந்த மாதிரிலாம் வேற அதுல விவாதம் போயிட்டு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் நடுவுல எல்லாரும் ஒரே நேரத்துல இந்த விஷயத்த எடுத்து பேசவும் நெறைய அத முகநூல்ல பகிர்ந்தவங்க மட்டும் இல்லாம, யூடியூப் சேனல்லயும் நெறைய பேர் இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா, கடைசியா வேற வழி இல்லாம அந்த சம்மந்தப்பட்ட பட்டிமன்ற ராஜா வந்து இன்னைக்கு ஒரு விளக்கம் போட்டிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 1/2 நிமிஷம் அளவுக்கு அத பேசியிருக்காரு அவரு. அதோட ஒட்டுமொத்த கருத்து அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நாங்க வந்து நெறைய ஊர்களுக்கு இந்த மாரி கடல் கடந்து போற இடத்துல, நெறைய பேரு எங்க மேல ரொம்ப அன்போடையும், அக்கறையோடையும் சாப்பாடு கொண்டு வந்து குடுப்பாங்க. அங்க பிரெட்ட தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு ஊர்ல, நம்ம ஊர் இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் கிடைக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி கொண்டு வந்து குடுக்குறவங்கள நாங்க வந்து உறவுக்காரங்கள் அந்த மாரி தான் பார்ப்போம். ஆ அந்த மாரி இந்த பொண்ணுங்க கொண்டு வந்து குடுத்த சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால என்ன ஊருமான்னு கேட்டேன். அவங்க காரைக்குடின்னு சொன்னாங்க. நான் வந்து செட்டிநாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சமைச்சுட்டு வந்த அந்த சாப்பாட்டோட அ வகை வந்து செட்டிநாட்டு உணவு மாரி இருந்தது. அப்படி அதனால நான் வந்து அந்த கேள்வி கேட்டேன். அத வந்து அவங்க திருச்சி அதாவது செட்டியாரான்னு கேட்டதா அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த முகநூல்ல பரப்புற அந்த கருத்து வந்து ரொம்ப தவறானது. நான் வந்து அப்படி பேசல. நான் இத்தன வருஷமா இந்த தமிழ் சமூகத்தோட இயங்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் என் கூட பழகுன யார்ட்டயாவது கேட்டு பாருங்க. நான் அந்த மாரி ஜாதி மதம்லாம் பார்த்ததே கிடையாது. அதனால அங்க நான் அப்படி பேசினதா பரப்பப்படுற அந்த கருத்துல எந்த உண்மையும் கிடையாது. அது உண்மை இல்ல. அப்படின்னு சொல்லி, இனிமே முகநூல்ல பரப்பாதீங்க. பரப்புறவங்க வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஒருவேள நான் அவங்க கிட்ட அப்படி கேட்டிருந்தா, சாதிய கேட்டிருந்தா, அவங்க வந்து அத அப்பயே வந்து அத எதிர்த்து சொல்லியிருக்கலாம். எதுக்கு இப்படி கேட்கிறீங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல அன்னைக்கு சாயந்தரம் நான் பட்டிமன்றத்தில பேசினேன். அப்பயாவது அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு, நான் இந்த விஷயம் வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமெரிக்கால நடந்தது. அத இத்தன நாள் கழிச்சு 9ஆம் தேதி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னு வேற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சது நான் தமிழ் சாதி, தமிழன் அப்படிங்கிற அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரே சாதி. ஆ தமிழ்ல சொல்லியிருக்காங்க, "உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அத தான் வந்து நெனைக்கிறேன். பெருசா நெனைக்கிறேன். எனக்கு சாப்பாடு குடுக்குறவங்கள நான் வந்து உறவா தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கெல்லாம் அப்புறம் சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு என்ன மாரி பேச்சு எழுந்ததுன்னா, ஆ அதாவது அவருக்கு எதிரா பேசின நெறைய பேர் வந்து, சரி அவர் வந்து சொன்னது உண்மதான். அப்படி இல்லாம நெருப்பு இல்லாம புகையாது. இல்ல ஒரு சர்வதேச அளவுல சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த அ ஆதாரம் இல்லாம இவர் அப்படி கேட்காம யாரும் இவ்வளோ ஆணித்தரமா அந்த விஷயத்த வந்து வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா, அவரு பண்ணது தப்பு அப்படிங்கிறதுக்கு இந்த அளவுக்காவது உணர்ந்து அவர் வந்து அ வீடியோ வெளியிட்டிருக்காரு அப்படின்னும்போது, இதுக்கு மேல நம்ம வந்து அவர போட்டு அடிக்க தேவையில்ல. சரி மன்னிச்சு விட்டுருவோம். அப்படிங்கிற மாரி அவரோட வீடியோவ நெறைய பேரு பகிர்ந்திருந்தாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல அவருக்கு ஆதரவாவும் 1, 2 பேர் வந்து தங்களோட கருத்த சொல்லியிருந்தாங்க. அவர எனக்கு இத்தன வருஷமா தெரியும், அத்தன வருஷமா தெரியும். அவர் அப்படிப்பட்டவர் இல்ல அப்படின்லாமும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஊடகவியலாளர் சாவித்ரி கண்ணன், அதாவது அறம் ஆன்லைனோட எடிட்டர். அவர் வந்து இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாரி சம்பந்தப்பட்டவங்களோட இந்த பயத்த தான் பிரபலமானவங்க தங்களுக்கு பலமா எடுத்துக்கிறாங்க. அதாவது இவரு அமெரிக்காவுக்கு போன இடத்துல சாப்பாடு கொண்டு வந்தவங்கள நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்ட ஒரு கேவலமான, கீழ்த்தரமான புத்தி. அது மட்டும் இல்லாம, அப்படி கேட்டத ஒரு சர்ச்சையா ஆகும்போது, அத வந்து ஒத்துக்கிட்டு சரி நான் தெரியாம பேசிட்டேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற கேட்கிற நேர்மை கூட அவர்கிட்ட இல்ல. அத விட்டுட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தொலைபேசி, அந்த பொண்ணோட புருஷன் ஃபோன எடுக்கும்போது, அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இல்லங்க நீங்க பேசுனது
உண்மை. அதனால என் மனைவியோட மனசு வந்து ரொம்ப புண்பட்டது நிஜம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் அப்புறமும் ரொம்ப நைச்சியமா அவங்க கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் இப்படி ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதுக்கு வந்து நீங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காதீங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இப்படி ஒரு வீடியோவை வெளியிடுறாரு அப்படின்னா, இவர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான கேவலமானவரா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவரை ரொம்பவே தாக்கி எழுதியிருக்கிறாரு. அந்த பதிவு இன்னைக்கு வந்து நிறைய பேரால பகிரப்பட்டது. ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஜாதிய கேட்டது தப்பு. 2வது இப்படி ஒரு விஷயம் நடந்தப்போ, அதுக்காக மன்னிப்பு கேட்காம, அத ஒத்துக்காம, அத வந்து அவங்க மேலதே அவங்க ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி திசை திருப்புறது இன்னொரு வகை. 3வது அவர் சொல்லியிருந்த வீடியோல முக்கியமான விஷயம், இது 3ஆம் தேதி நடந்தது. அத ஏன் 9ஆம் தேதி பண்றாங்க? ஏதோ திட்டமிட்டு யாரோ பண்ண சதி மாதிரி, அந்த சம்பந்தப்பட்டவங்களையே குற்றவாளியாக்குற ஒரு கயமைத்தனம் இது. அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கமும் குடுத்திருக்கிறாரு. என்னன்னா, இவர் இப்படி பேசினதுனால அவங்க பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஐயோ! நம்ம வந்து ரொம்ப அவரோட ஃபேன் நம்ம. நம்ம அவர் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தோம், பாசம் வச்சிருந்தோம். அவருக்காக பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு போய் குடுத்தோம். ஆனா, அவர் இப்படி நம்ம மனச கஷ்டப்படுத்திட்டாரேன்னு அந்த பொண்ணு ஒரு 3, 4 நாள் வந்து மன உளைச்சல்ல இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அத பொறுக்க முடியாம அவரு அதுக்கு அடுத்த நாள் அத எழுதியிருக்கிறாரு. இத வச்சு மட்டுமே வந்து அவங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்களையே குற்றவாளியாக்குற ஒரு கைமைத்தனம் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரபலமான, ரொம்ப எல்லாராலயும் மதிக்கப்படுற ஒரு கவிஞர் ஒருத்தரு. அவரு வந்து எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. வந்திருந்தப்போ, அவர் என்கிட்டலாம் நீங்க என்ன ஜாதி அப்படின்லாம் கேட்கல. ஆனா என்னன்னா, சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவரோட வந்த இன்னொரு கவிஞர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவரு தன்னோட பேத்திய பத்தி ஒரு விஷயம் சொல்றாரு. "செட்டிச்சி எப்படி இருக்கா பாத்தியா?" அப்படின்னு சொல்லி, அந்த குழந்தைய போய் செட்டிச்சி செட்டிச்சின்னு அவரு வந்து குறிப்பிட்டு பேசுறதா என்கிட்ட சொன்னப்ப, எனக்கு அப்படியே ரொம்பவே அருவருப்பா இருந்தது. என்னடா இது இவ்ளோ பெரிய கவிஞர்ங்கிறாங்க. ஆனா வந்து, அந்த ஒரு சாதிங்கிற அந்த ஒரு குறுகிய வட்டத்த விட்டு இவங்களால இத்தன வருஷமா இலக்கிய உலகத்துல இயங்கியுமே அவங்களால அத வெளியில வர முடியலையே. பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற இன்னொரு கவிஞரும் அத ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு பேசுறாரு. இவங்க ஜாதிய பத்தி பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு தான் ரொம்ப இதுவா இருந்ததே தவிர, அவங்களுக்கு அப்படி இல்ல. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவும் தெரியல. இப்ப நான் ஒரு ஊடகவியலாளரா நெறைய பேர பேட்டி எடுத்திருக்கேன். திரை பிரபலங்கள் நெறைய பேர பேட்டி எடுத்திருக்கேன். அதுல ஒரு பிரபல ஒரு நடிகர் கூட சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு நடிகர். அவர் வந்து என்ன வந்து நான் வந்து அவர கவுண்டரேன்னு கூப்பிடுவேன். அவர் வந்து என்ன தேவரேன்னு கூப்பிடுவாரு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லியிருக்கிறாரு. நான் அந்த விஷயத்த அன்னைக்கு அத பெருசா எடுத்துக்கல. நான் வேற என் படம் தொடர்பான கேள்வி கேட்கும்போது அவரு அத சாதாரணமா சொன்னாரு. அப்ப கேட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம வந்து திரைத்துறையிலே ஆகட்டும், இலக்கியம் சார்ந்து இயங்குறவங்களாகட்டும், அந்த மாரி நெறைய பேரோட மனசுல இந்த சாதி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வெளிய போகாம தான் இருக்கு. எல்லா துறையிலயும் இந்த மாரியான ஆளுங்க இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்க மாறணும், இல்ல அந்த தலைமுறை வரைக்கும் அது வந்து அப்படிதான் அவங்களால மாத்திக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அந்த ராஜா வந்து உண்மையிலேயே அந்த கேள்வி கேட்டாரா அப்படிங்கிறது கண்டிப்பா அவரோட மனசாட்சிக்கு தெரியும். அதுக்கும் வள்ளுவர் சொன்ன திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வருது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்னு. அதனால அவரோட நெஞ்சு அவர சுட்டிருக்கும் கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் இதுல குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அந்த சாவித்திரி கண்ணன் ஊடகவியலாளர் எழுதின ஒரு பதிவுல முக்கியமா சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே இவர் இப்படி சொல்லாத ஆளா இருந்திருந்தா, அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்திருக்கும். அறச்சீற்றம் கொண்டிருப்பார் அவரு. இது எப்படி நீ வந்து என் மேல இந்த மாரி ஒரு 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 அவதூற பரப்பலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கொதிச்சு போய் கேட்டிருந்திருப்பாரு. அதுதான் இயல்பான உள்ள ஒரு உண்மையான மனுஷனுக்கு ஓட இயல்பா இருந்திருக்கும். ஆனா அத விட்டுட்டு இவர் வந்து அவங்களையே குற்றவாளியாக்கி இந்த மாதிரி ஒரு கயமைத்தனமா அவங்கள வந்து ஃபோன் பண்ணி பேசி சரி கட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு வீடியோ போடுறதெல்லாம் ஒரு சரியான உண்மையான ஆளுக்கான இது கிடையாது அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே விஷயத்தை தான் நானும் நிறைய பேர்ட்ட சொன்னேன். அதாவது நடந்த ஒரு உண்மைய விளக்குறதுக்கு அவகாசமே தேவையில்லை. அப்படியே சொல்லிடலாம். ஆனா நம்ம என்ன சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு மட்டும்தான் அவகாசம் தேவை. அந்த அவகாசம் தான் ராஜாவுக்கு தேவைப்பட்டிருக்குது. அதனால இதை எப்படி பூசி மொழிகலாம் அப்படின்னு நான் வந்து செட்டிநாட்டு உணவான்னு கேட்டேன். அதான் செட்டியாரான்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா பதிவு எழுதினவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. அவரோட தங்கச்சிக்கு முன்னாடி மத்த 2 பொண்ணுங்களை நீங்க என்ன சாதின்னு அவர் நேரா கேட்டாரு. அதுக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுகிட்ட கேட்டாரு. அதுவும் நீங்க செட்டியாரான்னு கேட்டுட்டு இந்த பொண்ணு பதில் சொல்லாததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை கேட்டாரு. வேற என்ன சாதின்னு கேட்டாரு அப்படின்னு சொல்லி. அதனால
இவர் அத நேரடியா அவரால அவரோட பிரபலம், அவரோட புகழ் இதெல்லாம் அவர வந்து ஒத்துக்க முடியல அவரால. அவ்வளதான். அத வந்து நம்ம சரி இந்த அளவுக்காவது அவர் வந்து வீடியோ வெளியிட்டு வருத்தம் தெரிவிச்சத, அ போகட்டும் அப்படின்னு நம்ம கடந்து போக வேண்டியிருக்குதே தவிர, அவர் அத சொல்லவே இல்லன்னு அவரோட வீடியோல கூட அவரால ஆணித்தரமா சொல்ல முடியல. என்ன சொல்றாரு? "என்னோட நினைவுக்கு எட்டிய வரையில நான் அப்படி சொன்னதா எனக்கு தெரியல" அப்படின்னு. அதுலருந்தே தெரியுது. அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கே தெரியுது. அப்படிங்கிறது. சரி நம்ம இதெல்லாம் கடப்போம். திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற அதே விஷயம் தான் இதுக்கும். அவங்களும் இது வந்து தப்பு. இந்த மாரி ஜாதி பார்த்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பழகுறது, இல்ல ஒருத்தவங்களோட ஊர கேட்டு அவங்களோட ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் தப்புங்கிறத அவங்கவங்களா புரியாத வரைக்கும் நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சாதி அப்படிங்கிற முறைய வந்து நம்ம பத்தி பேசுறது வந்து ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துல பேசிட்டு போற விஷயம் கிடையாது. அது ரொம்ப பெரிய அ உளவியல் சார்ந்த ஒரு சிக்கல். ரொம்ப வருஷமா தொடர்ந்துகிட்டு வர ஒரு சிக்கல். இது ஆரம்பத்துல தோன்றின விஷயம் வேணா வந்து எப்படி தோன்றுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து பிளம்பர்ன்னு சொல்றோம். எலக்ட்ரீஷியன்னு சொல்லி ஒருத்தர குறிப்பிடுறோம் இல்லையா? அந்த மாரி அந்த காலத்துல வேளாண்மை செஞ்சவங்கள வேளாளர் அப்படின்னும், அ பறை அடிச்சவங்கள பறையர் அப்படின்னு சொல்லியும், படைய ஆட்சி செஞ்சுட்டு போனவங்கள படையாச்சி அப்படின்னும், அவங்கவங்க செஞ்ச வேலையால குறிப்பிட போய் தான் அந்த மாரியான பெயர்கள்லாம் உருவாச்சு. அந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப எப்படி நம்ம அந்த பிளம்பர் வீடு, எலக்ட்ரீஷியன் வீடுன்னு சொல்றோமோ, அந்த மாரி அப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு எல்லாம் அப்புறமா அத வச்சு ஒரு சாதி படிநிலைகள உண்டாக்கி, இவன் வந்து உனக்கு மேலானவன், இவன் வந்து உனக்கு கீழானவன் அப்படிங்கிற ஒரு வேற்றுமைய வந்து என்னைக்கு மனசுல விதைச்சாங்களோ, அந்த ஒரு விஷ விதை விதைக்கப்பட்டதோ, அன்னையிலிருந்து தான் இந்த மாதிரி ஒரு அதாவது உயர்வு தாழ்வு பார்க்குற மனநிலை வந்து மத்த எல்லாருக்கும் புகுந்தது. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் பட்டிமன்ற ராஜா அந்த பொண்ணுகிட்ட சாதிய கேட்டது உண்மைங்கிறது அவரோட மனசாட்சிக்கும் தெரியும். அத அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணுக்கும் தெரியும். அவங்களோட குடும்பத்துக்கும் தெரியும். அதனால தான் இவ்வளோ ஆணித்தரமா அந்த விஷயத்த எடுத்து வச்சாங்க. ஆனா, அவருக்கு ஆதரவாவும், எதிர்ப்பாவும் எழுப்புற குரல்கள் எல்லாமே அவங்கவங்களுக்கு தோன்றுன அந்த கருத்துக்கள மட்டும் தான் சொல்லிட்டு வராங்க. அதனால இந்த விஷயத்த நம்மளும் அப்படியே கடந்து போயிருவோம். இதுக்கப்புறமாவது அவங்க மனசுக்குள்ள அத வச்சுக்கிட்டாலும், அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, வெளியிலயாவது இந்த மாரி யார்ட்டயும் அத காட்டாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பு. நாளைக்கு இன்னும் ஒரு விஷயத்த பத்தின அலசலோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது வாசுகி லட்சுமணன்.